Hi, today we are discuss about ASP.NET with database connectivity using select insert query. So how to work this? Let's come to Visual Studio. As usual, file, new website, choose empty website, rename it, display data. So project is now showing in Solution Explorer. To right click the project name, add new item, choose web form, rename it, insert, select, add. Now showing the design page. Table, insert table. So number of rows. So approximately I given 8 rows and 2 columns. Enter. Again go to table, insert caption. இப்போ நம்ம ஃபார்முக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எல்லா கண்ட்ரோலுக்கும் ஐடி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் 2 ரேடியோ பட்டன் வச்சுருக்கோம். ஜெண்டருக்காக ரேடியோ பட்டனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஆல்ட் என்டர் கொடுத்தா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அப்படின்னா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மேல்னு கொடுத்துக்கிறோம். ஸோ சேம் டைம் மேலே பாருங்கள் குரூப் நேம் இருக்கு. நான் குரூப் நேமில் ஜென்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் அடுத்த ரேடியோ பட்டன் டெக்ஸ்ட். ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டில் தான் போய் சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு விசிபிளில் தெரியும். டெக்ஸ்ட்டில் ஃபீமேல், குரூப் நேம் சிமிலர்லி ஜென். நம்ம வந்து மேலுக்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் ஃபீமேலுக்கும் யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் எய்தர் ஆர் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகும். அட் ஏ டைம் பூலியன் வேல்யூ அப்ளை ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மல்டிபிளாக 2 ரேடியோ பட்டனும் சேம் டைம் செலக்ட் ஆகிறது சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு குரூப் நேமை காமன் நேமாக கொடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சேவ் கொடுத்துட்டோம். சரி ரைட். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இந்த டிசைனில் உள்ள டேட்டாலாம் ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறோம். SQL server, table, right click, new table, நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்ட் இருக்கு? நேம், varchar, gender, varchar, ஏஜ், இன்டிஜரில் கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு எரர் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு எல்லாமே வேர்கேர்லேயே கொடுத்துக்கிறோம். நேம், ஜெண்டர், ஏஜ், குவாலிஃபிகேஷன், email, ID, phone number. சேவ் டேபிள். டேபிளில் சேவ் பண்ணுறோம். டேபிளுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். டிஸ்பிளேன்னு கொடுத்துப்போம். டேபிள் நேம் டிஸ்பிளே. ஓகே. ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். விஷுவல் ஸ்டுடியோ மறுபடியும் போயிடலாம். கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக டூல்ஸ், கனெக்ட் டு டேட்டாபேஸ்,
ஆல்ரெடி நமக்கு அந்த டேட்டாபேஸ் இங்கே ஷோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா சர்வருடைய நேம் போய் பார்த்துக்கோங்க. SQL சர்வர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகும்போது சர்வருடைய நேம் காமிக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கொடுத்தோம்னாக்கா நமக்கு இந்த டேட்டாபேஸ் எனேபிள் ஆகிடும். C#. ஓகே, இப்போ நமக்கு ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னாக்கா ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு, அதனால இதே பிளேஸில் நமக்கு டேட்டாபேஸ் ஷோ ஆகுது. புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நியூவாக வந்துடும். நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா வந்துடும். டிஸ்பிளே நம்ம டேபிளுங்க ஷோ ஆகுது. ரைட், ஸோ அதை கனெக்ஷனை ரைட் கிளிக் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிஸில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கோங்க. ரைட், காப்பி பண்ணிட்டோம். வேல்யூ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்சர்ட் டபுள் கிளிக் பண்ணுறோம். நமக்கு C# கோடிங்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். எதுக்கு நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ்க்கான கிளாஸஸை கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் அதுக்கான நேம் ஸ்பேஸில் தான் இருக்கும். லைக் data.sql client. ஸோ இந்த SQL கிளைண்டில் தான் நமக்கு கனெக்டிவிட்டிக்கான கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பப்ளிக்கில் ஒரு 2 கிளாஸஸை டிக்ளேர் பண்ணிப்போம். SQL கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நியூ SQL கனெக்ஷன் செமிகோலன். ஸோ கம்பல்சரி ஸ்டேட்மெண்ட் முடியும் போது செமிகோலன் வந்துடணும். அடுத்து SQL கமாண்ட் ஆப்ஜெக்ட் நியூ SQL கமாண்ட். சரி, நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பேஸ்ட் பண்ணிடுறோம். SQL கனெக்ஷனில் வித்தின் டபுள் கோட்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ பேஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ கனெக்ஷன் நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. நம்ம மறுபடி பட்டனுக்கு வந்துடுவோம். பட்டனுக்கு வந்து கனெக்ஷனை கால் பண்ணுறோம். கனெக்ஷன் டாட் ஓப்பன் இன்சர்ட் கொரி. டேபிள் நேம் என்ன கொடுத்துடணும் அப்படின்னா டிஸ்பிளே. இன்சர்ட் இன்டு டிஸ்பிளே வேல்யூ எஸ் வரணும். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். செமிகோலனை க்ளோஸ் பண்ணிடுறோம். என்டர். ஸோ ஓகே, இப்போ நம்ம இன்சர்ட் கொரியை கொடுப்போம். ஸோ அந்த வேல்யூலாம் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா சிங்கிள் கோட் டபுள் கோட் ப்ளஸ் அகைன் ப்ளஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணாக்கா டேட்டாபேஸுக்கு கொண்டு போவோம். அதர்வைஸ் எரர் வரும். நமக்கு எத்தனை வேல்யூ இருக்குன்னு டேபிளில் போய் ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஒன் 2 3 4 5 6 நமக்கு 6 வேல்யூஸ் வேணும். அப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். இதை காப்பி பண்ணி 5 டைம்ஸ் பேஸ்ட் கொடுத்துருங்க. 1 2 3 4 5. லாஸ்ட்டில் ஒரு கமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ txt நேம் டாட் டெக்ஸ்ட். செகண்ட் நேம் txt ஜெண்டர். ஸோ ஜெண்டர் நம்ம வந்துட்டு ஐடியில் கொடுக்கல, அது வந்து ரேடியோ பட்டனில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ அப்படியே விட்டுட்டு நம்ம தேர்டுக்கு வந்துடும். தேர்டில் txt ஏஜ் டாட் டெக்ஸ்ட். txt குவாலிஃபிகேஷன்.
txt email, last value is txt phone number. ஸோ இதெல்லாம் ஐடி நான் டிசைன் பண்ணோன்னா ஐடி சேஞ்ச் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் ஐடி சேஞ்ச் பண்ணலன்னா ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும், உங்கள் ஐடி என்னன்றதை ரெஃபர் பண்ணிட்டு வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ரைட், நம்ம வந்துட்டு ஜெண்டர் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறது, ஏன்னா ஜெண்டர் நம்ம ரேடியோ பட்டனில் கொடுத்துருக்கோம். ஐடினாக்கா நம்ம கால் பண்ணிக்கலாம் ரேடியோ பட்டன் 1 ரேடியோ பட்டன் 2. ஸோ மல்டிபிள் வேல்யூ இருக்குது, நம்மளுக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னும் போது பப்ளிக்கில் 2 ஆப்ஜெக்ட் கிளாஸஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்ல, அதே பிளேஸ்க்கு போகிறோம். ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்ட்ரிங்கில் டிக்ளேர் பண்ணிடுறோம். நம்ம பட்டனுக்குள்ளே வந்துட்டு அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். எப்படி, இஃப் ரேடியோ பட்டன் 1 டாட் செக்டு. சப்போஸ் ரேடியோ பட்டன் 1 வந்து செக்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா வேல்யூ என்ன வரணும், வேல்யூ என்ன வரணும் அப்படின்னாக்கா ஜெண்டர், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றோம். ஜெண்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல மேல் செமிகோலன். எல்ஸ் இஃப், ஸோ நம்ம இந்த இடத்துல ஏன் எல்ஸ் இஃப் யூஸ் பண்றோம்னா எது வேணாலும் இருக்கலாம், அப்ளை பண்றவங்க மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னும் போது எல்ஸ் இஃப் யூஸ் பண்றோம். ஸோ எல்ஸ் இஃப்க்கான கண்டிஷனை கொடுத்துறோம். சப்போஸ் ரேடியோ பட்டன் 2 டாட் செக்டு, 2 வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தது டிக் ஆயிருந்தது அப்படின்னாக்கா என்ன வேல்யூ வேரியபிளுக்கு போகணும், ஜெண்டர் ஈக்குவல் ஃபீமேல். இதே நீங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ரேடியோ பட்டன் 3 யூஸ் பண்றீங்க, இதிலே கீழே எல்ஸ் இஃப் அகைன் ஒரு வாட்டி எல்ஸ் இஃப் டிக்ளேர் பண்ணிட்டு ரேடியோ பட்டன் 3 டாட் செக்டு கொடுத்துட்டு அதோடைய ஜெண்டர் வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் வேல்யூ பாஸ் பண்றோம், ஜஸ்ட் ஜெண்டர் அதை மட்டும் கொடுத்தா போதும். நம்ம வேல்யூ மேலே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருப்போம், அந்த வேரியபிளை மட்டும் இங்கே டிக்ளேர் பண்ணா போதும். ரைட், இப்போ கொரி யூஸ் பண்ணிட்டோம், அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்றோம். SQL கமாண்ட் நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். cmd ஈக்குவல் நியூ SQL கமாண்ட். ஸோ அந்த கமாண்ட் ஸ்ட்ரிங் அந்த ஆப்ஜெக்ட் இன்சர்ட் கொரி எடுத்துக்கிட்டு கான்ட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி பாஸ் பண்றோம். cmd dot execute non query. ஸோ இது எதுக்குன்னா நம்ம கொரியில் ஏதாவது எரர் பண்ணியிருந்தா காமிக்கிறதுக்காக கான் டாட் க்ளோஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் ரன் பண்றோம். வேல்யூ கொடுக்குறோம். வேல்யூ கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறோம். வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆயிட்டு நமக்கு டில்டா வேல்யூஸ் வந்து அந்தந்த கண்ட்ரோல்ஸுமே இருக்கு.
ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோ டிஸ்பிளே, நம்ம டேபிளை ரைட் கிளிக் பண்ணுறோம், ஷோ டேபிள் டேட்டா. நம்ம அங்கே கொடுத்த வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு டேட்டா பேஸை டைரெக்டாக அக்சஸ் பண்ணி வேல்யூவை டேபிள் வேல்யூவை வியூ பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா செலக்ட் கொரி வச்சுருக்கோம். ஸோ அந்த கொரியை ப்ராசஸ் பண்ணலாம். செலக்ட் ஆர் வியூ டபுள் கிளிக் பண்ணிடுறோம், செலக்ட் கொரிக்கு வந்துடுறோம். ஆஸ் யூஷுவல் கனெக்ஷன் ஓப்பன், ஸ்ட்ரிங்ல கொரியை பாஸ் பண்ணுறோம். select star from table. cmd equal new SQL command str connection cmd dot execute non query. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணது. ஸோ இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேபிளில் நமக்கு வியூ ஆகணும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு டேபிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கால் பண்ண போகிறோம். டேட்டா டேபிள். ஸோ டேட்டா டேபிள் நமக்கு வரல. ஏன் வரலன்னா அதுக்கான நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம யூசிங் system dot data. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் கொடுத்துருவோம்னா டேட்டாக்கான கிளாஸஸ் நம்ம கால் பண்ணலாம். இப்போ டேட்டா டேபிள் இது வந்துச்சு பாருங்க. ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நியூ டேட்டா டேபிள். SQL டேட்டா அடாப்டர் கனெக்ஷனை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அடாப்டர் யூஸ் பண்ணோம். DA அடாப்டர் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கொடுத்துறோம். நியூ SQL டேட்டா அடாப்டர் எதை யூஸ் பண்ணி அது வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா கமாண்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணும். டேட்டா அடாப்டர் டாட் ஃபில் அப்படி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் ஜென்ரேட் பண்ணிட்டு வேல்யூ எதில் ஃபில் பண்ணது டேட்டா அடாப்டர்னா டேட்டா டேபிளில் வந்து வேல்யூவை ஃபில் பண்ணிடுது. ஸோ ஃபில் பண்ணதை ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம், கிரிட் வியூ. ஸோ கிரிட் வியூ நம்ம டிசைனில் யூஸ் பண்ணல, அதனால இங்கே வரல. ஸோ அந்த கண்ட்ரோலை ஆட் பண்ணிட்டு வருவோம். வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறது நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மெட் வேணும். ஸோ அதுக்காக நம்ம கிரிட் வியூவை சூஸ் பண்ணுறோம். டூல்ஸ் டேட்டா டூல்ஸ் some tools வந்து மிஸ்ஸிங். ரைட் கிளிக் பண்ணுறோம், ரீசெட் டூல்ஸ். எஸ் டேக் சம் டைம். சப்போஸ் உங்களுக்கான டூல்ஸ் வந்து அங்கே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக HTML சோர்ஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ரீசெட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம். ரீசெட் ஆகிடுச்சு. டேட்டா கிரிட் வியூ, நம்ம கிரிட் வியூ கண்ட்ரோல் டிசைனில் டிஸ்பிளே ஆகுது. செலக்ட் கொரிக்கு போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டேட்டா அடாப்டரில் உள்ள வேல்யூவை டேட்டா டேபிளில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேட்டா டேபிளில் உள்ள வேல்யூவை கிரிட் வியூ ஒன் டாட் டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டேட்டா டேபிள் உள்ள வேல்யூவை கிரிட் வியூ ஒன் கண்ட்ரோலுக்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது ஒரு பைண்ட், டேட்டா பைண்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா ரியல் டைம் ஆட் ஆகக்கூடிய
ரோஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். con டாட் க்ளோஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் ப்ரௌசருக்கு போயிடுறோம். இப்போ செலக்ட் வழியை கிளிக் பண்ணி பார்ப்போம். சாரி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் ரன் பண்ணிட்டோம். செலக்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த இன்சர்ட் பண்ணியிருந்த ஒரு டேட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நியூவாக ஒரு வேல்யூ ஒன்று ஆட் பண்ணுவோம். இன்சர்ட் வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. நமக்கு எல்லாமும் அதிலே இருக்கு, அதை நான் சொல்றேன். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் கிளிக் பண்றோம். ஸோ டிஸ்பிளே ஆகுது. அந்த நம்ம டேட்டா பைண்ட்னு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அது கொடுக்கறதுனால தான் ரியல் டைம்ல நமக்கு ஆட் ஆகிற வேல்யூவை பைண்ட் பண்ணி நமக்கு டேபிளில் கொடுக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுலாம் வந்து எம்டி ஆகிறதுக்கு என்ன பண்றோம்னு பார்ப்போம். விஷுவல் ஸ்டுடியோ வேல்யூ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா கண்ட்ரோல்ஸுக்கும் நல் வேல்யூ கொடுத்துட்றோம். txt age டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் txt name டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் நல் வேல்யூ txt email டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் txt force dot text equal empty value. எல்லாமே கொடுத்துட்டோமா? 4 ஃபீல்டு, ஏஜ், நேம், இமெயில், குவாலிஃபிகேஷன். txt qualification text equal null value. அடுத்து ரேடியோ பட்டன் 1 dot checked equal to false. Again radio button 2 dot checked equal false. Control shift F. ரன் பண்ணுவோம். நியூவா வேல்யூ கொடுக்குறோம். வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. நமக்கு எம்டி ஆயிடுச்சு. கண்ட்ரோல்ஸும் எம்டி ஆயிடுச்சு. செலக்ட் பண்றோம். தேர்ட் உள்ள மொபைல் நம்பர் ஆட் ஆயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னாக்கா சொல்லுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.